உங்கள் டிஐபி மீசக்கார். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெலினோ தான் நம்ம எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவுக்கு தான் அனுப்புகிறோம். நமது நண்பர் பார்த்தீங்கன்னா வரல, நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாரு, ஆனால் காரை போய் பாருங்கன்னு. நமக்கு நல்ல காரை பார்த்து வச்சுருக்கோம். 2015 12ஆம் மாதம் டிசம்பரில் உள்ள காரு. சிங்கிள் ஓனர் வண்டி தான், கம்மியான கிலோமீட்டரில் தான் ஓடி இருக்கு. வண்டி நம்பர் 1 கண்டிஷனில் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வாங்கி வச்சிட்டோம். இப்போ டிரைவர் டிரான்ஸ்போர்ட்லேருந்து வராங்க. இது பார்ட்டியோட காரியன்றதுனால ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் நம்மளே எடுத்துக்கிட்டோம். என்ஓசி நம்மளே எடுத்து கொடுத்துருவோம். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆளும் ஒரு 10 நிமிஷம் வந்துடுவாங்க. இது குடுவாக்கு டிரான்ஸ்போர்ட் அனுப்பிட்டு அந்த பில்லையும் வாங்கி நண்பர்கள் நம்மளுக்கு அனுப்பிவிடும். எக்ஸ்டே பார்த்தீங்கன்னா இரவாக்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு தனியாகவும் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே போல் நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க என்ஓசி எடுக்கிறது எப்படி என்னன்னு தெரியல அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்க என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணுங்க, ஏன்னா எல்லாமே டைரெக்டாக கால் பண்ணக்குள்ள எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியல. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நண்பருக்கு எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 8 நாள்லேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே அவருக்கு வண்டி கிடச்சிருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும், பம்பர் டு பம்பர்ன்ற மாதிரி 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். வேணும் டவுட்டாக இருந்தால் உங்களுக்கு என்கிட்ட கேளுங்க. இந்த வண்டி நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புறதுலேருந்து அவங்க கஸ்டமர் கையில் கிடைக்கிற வரையுமே உங்களுக்கு நான் வீடியோ மூலிமா அப்லோட் பண்ணுறேன். கஸ்டமரோட ரிவ்யூவும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, நன்றி. வண்டியை பார்த்துங்க, அந்த அளவுக்கு ஒரு அடி எதுவுமே இருக்காது, அப்படி ஸ்டோரூம் கண்டிஷனில் இருக்கும். அப்படியே பார்த்துருப்பீங்க ஸ்டிக்கர். இப்படி தான் நம்ம வண்டியே எல்லாத்துக்குமே வாங்கி தரோம். ஆனால் டைமு நம்மளுக்கு வந்து தேவைப்படுங்க. இது வந்து உடனே நம்ம எடுக்கிறதுல ஒரு 3 நாள் கிட்ட நம்மளுக்கு டைம் செலவாகும். அதே போல் நண்பர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய நண்பர்கள் இணையதளத்தில் பார்த்தாலும் நல்ல காரும் இருக்குது, அதுக்கடுத்தது நல்லா இல்லாததும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து நல்லா இருக்கிறத பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம எடுப்போமே. ஸ்டார்ட் வருது பைசா. இப்போ பார்த்துங்க, ஒரு இன்ஜின் நாய்ஸ் கூட இருக்காதுங்க, அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்கும். பேட்ரி எல்லாமே இதாக தான் இருக்கும். வண்டியோட இதை அவுட்லுக்கை பாருங்கள். டேனட் க்ளோஸ் கருது பைசா. வண்டி டயரும் சரி பிராண்ட் நியூவாக இருக்கும். இந்த மாடலில் பார்த்துங்க 30/12/2015 கம்மியான பட்ஜெட்லேயே தான் எடுத்து கொடுத்துருக்கோம். வண்டி தெளிவு அவ்வளோ இதாக இருக்கும். ஒரு டென்ட்டு ஒரு இது இருக்காது, சின்னது லைட்டாக இருந்தால் கூட எதுவும் அடிப்படாத வண்டி. வண்டி எடுக்கணும்னா இப்படி தான் எடுக்கணும். ஸ்டோரூம் கண்டிஷனில் இருக்கும் பாருங்கள். உள்ளே பார்க்குறப்ப அந்த ஃபீல் இருக்கும். எந்த கிளாஸுமே எல்லாமே பிராண்ட் நியூவாக இருக்கும். டயர் பேக் சைடில் பார்த்தாலும் பாருங்கள், இது பின்னாடி உள்ளது உங்களுக்கு. பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு டூல்ஸு எல்லாமே இதிலே இருந்துடும். ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ ஸ்டெப்னி இருக்குது. ஸ்டெப்னி உங்களுக்கு அன்யூஸ்டு மாதிரி இருக்குது பாருங்கள், பிராண்ட் நியூவில் இருக்குது. வண்டி எடுத்தால் நம்ம இப்படி தான் எடுத்து கொடுப்போம். ஒரு பாட்டத்தில் பாருங்கள் எதுவுமே இருக்காது. பார்த்துருப்பீங்க நண்பர்களே, அந்த லெவலுக்கு இருக்கும். இதுவும் டயரும் பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும். மேலே டாப்பில் எல்லாமே ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் இருக்காது. கிலோமீட்டர் பாருங்கள் 26,863 தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. வண்டி வந்து அப்படியே ஒரு இன்ஜின் நாய்ஸ் இல்லாமல் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. சீட் கவர்லாம் எல்லாமே போட்டு மேலே பாருங்கள், அந்த இதுக்கு வரும் கவரே பிக்காத லெவலுக்கு ஒரு பிராண்ட் நியூவாக தான் இருக்கும் உங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து விஐபி மீசக்காரன் யூடியூப் சேனல் மூலயமா டெல்லியிலேருந்து இந்த கார் வாங்கினேன். அண்ணன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எல்லா வண்டியும் எல்லாம் செக் பண்ணி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு நான் அவருக்கு காண்டாக்ட் பண்ணி நான் தான் ஆன்லைன் மூலயமா இங்கே கார் இருக்குதுன்னு போய் பார்க்க சொன்னேன். அப்புறம் அவர் போய் பார்த்துட்டு 2-3 வண்டி பார்த்துட்டு இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னார். சரி பார்த்துட்டு நான் ஓகே பண்ணலான்னு அவர் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு சொன்னதுக்கப்புறம் நான் ஓகே சொன்னேன். ஓகே சொன்னதுக்கப்புறம் அவர் டீட்டெயில்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொன்னார். பேமெண்ட் நான் இங்கேருந்து அவருக்கு நான் பண்ணி விட்டேன். பண்ணி விட்டதுலேருந்து செக் பண்ணி
அவராக டிரான்ஸ்போர்ட்டில் கொடுத்து எனக்கு வந்து இங்கே ஹோம் டெலிவரியே கொடுத்தாரு. நான் பெங்களூரில் இருக்கேன், எனக்கு ஹோம் டெலிவரி கொடுத்தாரு. அவர் சொன்ன மாதிரியே 1 வீக்கில் வந்து வண்டி டெலிவரி ஆயிடுச்சு பக்காவாக, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், எல்லா கண்டிஷனும் பக்காவாக இருக்குது. அவர் ஒவ்வொரு ப்ராசஸாக கரெக்டாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. நீங்களும் உங்களுக்கு வேணுங்கிற கார் சொன்னீங்கன்னா கரெக்டாக நீட்டாக எடுத்து கொடுப்பாரு. தேங்க்யூ.